திருப்தியாயிரு. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரின் கொடூரமான படுகொலை 1960களில் அமெரிக்க சட்ட உரிமைகள் இயக்கத்தின் முக்கியமான ஒன்றாக கருதப்பட்டது. ஆனால் அவர் கொலை செய்யப்பட்டு சரியாய் 4 நாட்கள் கழித்து விதவையாக்கப்பட்ட அவருடைய மனைவி கொரோட்டா ஸ்காட் கிங் தன்னுடைய கணவருடைய ஸ்தானத்தில் நின்று ஒரு அமைதியான எதிர்ப்பு அணிவகுப்பை நடத்தினார். கொரேட்டா நீதியை நிலைநாட்டுவதில் பேரார்வம் கொண்டிருந்தார். பல விஷயங்களில் சாதனையாளராகவும் திகழ்ந்தார். இயேசு நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லுகின்றார். மத்தேயு 5:6. தேவன் ஒரு நாள் பூமியில் வந்து அநீதிகளை தகர்த்து நீதியை நிலைப்படுத்துவார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் அதுவரை கொரேட்டாவை போன்று கிடைக்கும் வாய்ப்புகள் அனைத்தையும் பயன்படுத்தி பூமியில் நீதியை நிலைப்படுத்த முயற்சிப்போம். ஏசாயா 58 தேவன் தன் ஜனங்களிடம் என்னவெல்லாம் எதிர்பார்க்கின்றார் என்பதை பட்டியலிடுகிறது. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கின்றவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று கூறுகின்றார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கான நீதிக்காய் பிரயாசப்படுவது நம்முடைய தேவ பக்தியை வெளிப்படுத்துகிற ஒரு விதம். ஏசாயா தேவஜனம் நீதியை தேடுவதை விடியற்கால வெளிச்சத்துடன் ஒப்பிட்டு அது சுகவாழ்வை கொண்டு வரும் என கூறுகின்றார். இன்று தேவன் அவருடைய நீதியை குறித்த நம்முடைய பசிதாகத்தை பிரதிபலிக்க உதவி செய்வாராக. அவருடைய வழியில் நாம் நீதியை தேடும்போது அதில் நாம் திருப்தி அடைவோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஜெபம். தேவனே, நீதியின் மீதான பசிதாகத்தை எனக்கு தாரும். சரியானதை செய்வதன் மூலம் உம்முடைய கிரியைகளின் அங்கத்தினராய் மாற எனக்கு உதவி செய்யும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.